அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் TN டிரைவர் இப்ராஹிம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, என்னுடைய கமெண்ட்ஸில் வரக்கூடிய எந்த விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் நான் இருந்ததில்லை. காரணம், நான் எடுத்தது மோட்டார் தொழில். ஆதலால் சிலருக்கு பதில் வராமல் இருக்கலாம். காரணம், அவங்க கேட்ட கேள்விகளுக்கு சில லாங்காக இருக்கும் பதில். அதை நான் வீடியோவை போட்டால் மட்டும்தானே முடியுமே தவிர அதை நான் கமெண்ட்ஸில் சொல்ல முடியாது. வீடியோவில் போட்டு நம்ம பேசுவது அவங்க புரிகிறது வேற, கமெண்டில் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அப்படியே விட்டுறது வேற. ஒரு தெளிவு ஒரு ஷார்ட் கொஸ்டினாக இருக்கும், ஆனால் அது பதில் விரிவாக இருக்கும். அதை நம்ம சொன்னால் தான் புரியும். ஓகே, இப்போ நம்ம அந்த கேள்விக்குள்ளே போயிடலாம். அதாவது ரமேஷ் கிருஷ்ணா 4161 ஐடி நம்பருங்க. அவர் என்ன கேட்குறாருன்னா, அண்ணா, தாங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர வேண்டும் என்றால் என்ன விதிமுறைகள் உள்ளன என்பதை பதிவு செய்யுங்கள். அதாவது, அண்ணா, தாங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர வேண்டும் என்றால் என்ன விதிமுறைகள் உள்ளன என்பதை பதிவு செய்யுங்கள். ஓகே, இப்போ இவருடைய இதை முதல்ல முடிக்கலாம். அதாவது, வேலை எங்கள் கம்பெனியில் விசா பொதுவாக கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய கம்பெனியில் விசா கிடையாது. காரணம் என்னென்னா, 100 பேர் வெளிநாட்டிலேருந்து நம்ம இங்கே வேலை பண்ணுறோம்னா அதில் 70 பேரை எடுக்கணும், 70 பேர் சவுதி இருக்கணும்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள கம்பெனிக்கு மட்டும்தான் விசா கொடுக்குறாங்க. அப்படி விசா கொடுக்கலன்னா, நான் ஏற்கனவே எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன், அவங்க அந்த பழசை பார்க்காதனால இப்போ கேட்குறாங்க. ஓகே, அப்போது சவுதிகள் எந்த வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பெனியில் இத்தனை பேர் இருக்கணும். 30 பேர் ஃபாரினர், நம்ம இந்தியா, பாகிஸ்தானி, பங்களாதேஷி இப்படி இருக்கணும். 70 பேர் அவங்க இருக்கணும். மொத்தமாக கணக்கு காட்டணும். 100க்கு 70 பேர் சவுதி இருக்கணும். அப்படி இருந்தால் ஒழியாக தான் விசா கிடைக்குங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் கிடையாது. ஓகே, இப்போ அவர் கேட்ட கேள்வி, என் கம்பெனியில் விசா இல்லை, அது வேறு விஷயம். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, என்ன விதிமுறைகள் உள்ளன. என்ன விதிமுறைன்னா, நீங்கள் வந்தவுடனே 24 மணி நேரம் கையெழுத்து வாங்கிடுவாங்க. புரியுதா? அப்படியே விசா இருந்தாலும் இந்தியாவுக்கு வந்துருச்சு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸை நீங்கள் கையெழுத்து போட்டாகணும். இங்கே வந்த பிறகு எல்லாம் மெடிக்கல் போனால் அப்புறம் இக்காம எடுப்பாங்க, லைசன்ஸு அது இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தால் ஓகே. இல்லைன்னா, நான் சொல்கிறது இங்கே இப்போ கிடையாது, இல்லைன்னா லைசன்ஸுக்கு நாங்கள் புதுசாக வந்தோம் எப்படி அந்த மாதிரி எடுக்க சொல்லுவாங்க. எல்லாம் எடுத்து வந்த பிறகு ஒரு வண்டியை கொடுத்துட்டு கலெக்ஷன் விடுவாங்க. கலெக்ஷன் போயிட்டு வந்தோடனே உங்கள் வண்டியில் 2 பேர் இருக்கணும். 2 பேர்னால் நீங்கள் யாரை போடுவீங்க, உங்களுக்கு யார் செட் ஆகும், இவங்க குணம் என்ன ஏது அப்படியே இல்லை. கம்பெனியில் ஒரு டிரைவர் கொடுப்பாங்க. கொடுத்து ஒரு ட்ரிப்பு 1000 கிலோமீட்டரோ 2000 கிலோமீட்டரோ 2 டிரைவர் வண்டி. அது புரியுதா? 500 கிலோமீட்டரு 800 கிலோமீட்டர் போகிறதுக்கெல்லாம் சிங்கிள் டிரைவர் தாங்க. காலைல 11 மணிக்கு சேர்ந்தாருன்னா திருப்பி அவர் அங்கேருந்து 6 மணி புறப்பட்டு விடிய காலத்துக்கு இங்கே வந்துடணும். அது சிங்கிள் டிரைவர். இப்போ டபுள் டிரைவர் நம்ம லாங் போகிறதுனால நமக்கு டபுள் டிரைவர். உங்களுக்கு அந்த டிரைவர் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கம்பெனியில் சொல்லலாம், இந்த மாதிரி அவர் ஓட்டுறது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி இருக்குது, எனக்கு செட் ஆகாது, எனக்கு வேறு டிரைவர் கொடுங்கன்னு. சரி, ஓகே, அவங்கள நிப்பாட்டிட்டு வேறு யாரையா கொடுப்போம். தமிழ்நாடுன்னு இருக்காது, ஒன்று பங்களாதேஷ் இருக்கும், இல்லை ஸ்ரீலங்காவாக இருக்கும், இல்லைனா ஏன்னா கம்பெனி இல்லையா, கம்பெனி யார் வேணாலும் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி ஓட்டி பழகிக்கிறணும். அப்படி இல்லை வேண்டாம், நான் சிங்கிளாக போயிடுறேன், இறங்கிடுறேன், லோக்கல் போகிறேன்னா நீங்கள் அங்கே உள்ள முறையிடணும். லோக்கல் போயிடுறேன், எனக்கு ஆள் செட் ஆகலை, ரைட்டு, ஓகே. கொஞ்ச நாள் லோக்கல் போடுவாங்க. லோக்கல் போட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆள் செட் ஆச்சுன்னா நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு ஜாலியாக மைண்டஸாக கொண்டு போக வேண்டியதான். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இது நான் கம்பெனி ரூல்ஸ் சொன்னது, அப்படி தானே. ஒரு நாள் இந்த இடத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு மெட்ராஸுக்கு போயிட்டு அப்போ தான் நிற்பீங்க. 1 ஹவரில் லோடை இறக்கி திருப்பி 1 ஹவரில் ஏற்றிட்டு நீங்கள் கல்கத்தா போகணும்பாங்க. வண்டி அங்கே உள்ளே இருக்கக்கூடாது,
எண்டிங் போட்டுருவான், டக் டைம் போட்டுருவாங்க அவங்க வண்டிக்கு. போய் 2 மணி நேரத்தில் குளிச்சு ரெடி ஆகுங்க. 2 டிரைவராக இருந்தால் ஏன் ஒரு டிரைவர் தூங்கிட்டு தானே வந்திருப்பார் வண்டியில். ஒரு டிரைவர் நீங்கள் தானே ஓட்டு வந்திய. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 பேருமே அவனை எழுப்பி விட்டு அவரும் எந்திரிச்சிட்டு ரூமில் போய் குளிச்சுட்டு படுத்துக்கிட்டு ரெடி பண்ணால் சாப்பிட்டுக்கிட்டு ரூம் இருந்தால் சாப்பாடு இல்லைன்னா வெளியே வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சு தின்னுட்டு உடனே அந்த வண்டியில் அந்த டைமுக்கு நீங்கள் இருக்கணும். அந்த டைம் போட்டாச்சுன்னா நீங்கள் வெளியில் போயிடணும். அந்த டைம் போடாமல் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் லேட் பண்ணிங்கன்னா ரோட்டில் உங்களுக்கு தான் தாமதிக்கும், லேட் ஆகும். புரியுதா? அதனால வெளியே உடனே கிளம்பிடணும். உங்களுக்கு வண்டி முடிஞ்சவுடனே கூப்பிடுவாங்க. நீங்கள் அங்கே போய் போனவுடனே அந்த டைமை நோட் பண்ணிடுவாங்க. அப்படி தான், புரியுதா? அதில் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. நான் அதை செய்ய மாட்டேன், இங்கே ஓட்ட மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், அப்படிலாம் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் சொல்ல முடியாது. புரியுதா? அதாவது எக்ஸ்பிரஸ் கம்பெனி இதெல்லாம் அதுக்கு சொல்கிறேன். தனிப்பட்ட கம்பெனி, தனியார் கம்பெனி சிங்கிளாக ஓடுறது, நைட்டு ஃபுல்லாக தூங்குறது, காலை அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ட்ரிப்பு ஓட்டுறது ஓட்டாததெல்லாம் உங்கள் இஷ்டம். புரியுதா? நீங்கள் ஓடினா உங்களுக்கு காசு மற்ற இதில். இது அப்படி கிடையாது, எங்களுக்கு ஃபிக்ஸட் இது. அதனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும். புரியுதா? அதாவது இப்போ நம்ம வந்து இந்த சர்வீஸில் அப்படியே உருண்டு எந்திரிச்சிட்டோம். புரியுதா? உருண்டு எந்திரிச்சிட்டோம். அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம் இல்லையா? அதனால் இப்போ ஒன்றும் தெரியாது. வண்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனை ஆனாலும் உடனே சொல்லிடணும். புரியுதா? அப்போ தான் அவங்க நிப்பாட்டிட்டு வேறு வண்டி கொடுப்பாங்க. ஒன்றும் உங்களுக்கு தெரியாமல் ரோட்டை ஜாமானை வச்சுக்கிட்டு ரோட்டில் போய் நின்றுட்டு திடீர்னு ஒரு எலக்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து இது வந்து பிரேக்கெல்லாம் ஜாம் ஆயிடுச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். அப்படிலாம் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க கம்பெனி. அதெல்லாம் வந்து இடையில வர்றது. புரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சே வந்து ஒரு டிரைவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம ஓட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சவுண்டு வருது, இனி அவன் டியூட்டி தானே, அவங்க கையில் கொடுத்துருவோம். புரியுதா? இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவர் ஓட்டிகிட்டு போகும்போது வண்டி ரிப்பேர் ஆகிடும். கெட்ட பேர் யாருக்கு? அவருக்கு. அது அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது எல்லாம் கம்பெனிக்கு நான் சொன்னது. உங்கள் விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களுடைய உடம்பு கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கணும், தூக்கம் கரெக்டாக இருக்கணும். சாப்பாடு எது கிடைச்சாலும் திங்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. புரியுதா? பழம் சாப்பிட்டாலும் அதுக்கு டைமு. மட்டன் சாப்பிட்றீங்களா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுக்கணும். இதெல்லாம் உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன் நான். புரியுதா? இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா வருஷக்கணக்காக நீங்கள்லாம் உட்காந்து வண்டி ஓட்ட முடியாது. போன் பெயின். எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக உட்காந்து தான் வண்டி ஓட்டணும். கூணு விழுந்துக்கிட்டு காலை மேலே வச்சுக்கிட்டு கிளிப்பெல்லாம் ஓட்டக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் விளையாட்டு காட்டிடும் உடம்பை. ரொம்ப லாங் டைம் நீங்கள் வந்து வாழ்கிறதே கஷ்டம், அப்படி ஆயிரும். அதனால வந்து சாப்பாடு விதிமுறையில் கஷ்டம். ஒரு பக்கத்தில் பிரியாணியும் அவங்க தின்னுக்கிட்டு இருப்பான். நீங்கள் நேற்று தின்னுருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி சாப்பிடக்கூடாது. சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? அதனால சொன்னேன், உங்கள் கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கணும். புரியுதா? வெஜிடபிள்கள், மீன்கள், அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டாலு பருப்பு, இந்த மாதிரி சிறுபீத்து பருப்பு, இதெல்லாம் நிறைய இருக்குது ஹோட்டல்களில். பாகிஸ்தான் ஹோட்டல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து அதில் அந்த உடம்பை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும். ஓகே? இந்த போதுமான அளவு உங்களுக்கு ரமேஷ் கிருஷ்ணாவுக்கு சொல்லியிருக்கேன், கடைப்பிடிச்சிக்கிறேங்க. அடுத்து, சொந்தமாக வண்டி வாங்கி பிஸ்னஸ் பண்ண முடியுமா? கேமிங் வித் லவ் பாய் 8673 அவர் கேட்டிருக்காரு. அதாவது சொந்தமெல்லாம் வண்டி வாங்கலாங்க. நீங்கள் எங்கே போய் கஸ்டமரை பிடிப்பீங்க, யாரை பிடிப்பீங்க? அதுக்கெல்லாம் புரோக்கர் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டு போட வேண்டி இருக்குது. சில கம்பெனிகளை பெர்மனெண்ட் ஆக்கி வைக்கணும். டெய்லி அவங்க லோடு கொடுக்குற மாதிரி இருக்கணும், போயிட்டு வரணும். அதனுடைய ஒரு லாங் போச்சுன்னா ஒரு செலவு வந்துட்டுனா நீங்கள் உங்கள் கையால் செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும். திடீர்னு அந்த கம்பெனிக்கு வண்டி இல்லை, உங்களை நினச்சி உட்காந்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் வாரமீங்க வண்டி பிரேக் டவுன்னு நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி அடுத்த வண்டிக்கு எந்த வண்டிக்கு செலக்ட் பண்ணுவீங்க? அதெல்லாம் முதல்ல செட்டப் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு இங்கே வண்டி ஓட்டலாம். தனிப்பட்ட முறையில் யாரும் வண்டி எடுத்து ஓட்டலாம். இந்த செட்டப்லாம் இருக்கணும். இன்சூரன்ஸ்லேருந்து உங்கள் சேஃப்டி, வண்டி சேஃப்டி, எல்லாமே பொருள் சேஃப்டி. புரியுதா? எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போகணும்னா இவ்வளவும் இருக்குது. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து சொந்தமாக வண்டி ஓட்டணும். ஓகே. அடுத்து பாலன் 1651. வெயில் டைமில் ஏசி ஃபில்டரை க்ளீன் பண்ணணுமா? என்ன கேள்வின்னா எனக்கே புரியல. வெயில் டைமில் எதுக்கு க்ளீன் பண்ணணும்? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்கா? வெயில் டைமில் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு வண்டி நான் வெயிலே போடுறேன், ஃபில்டரை எடுத்து வண்டி எடுக்காமனா வண்டி கூலாகுதா இல்லைன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்கிறானே எனக்கு ஒன்றும் புரியல. புரியுதா? அதாவது கேட்டுட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன். அதாவது ஃபில்ட்ரு எதுக்கு தெரியுமா? 2 ஃபில்ட்ரு உண்டு. பழைய வால்வோல கிடையாது, புது வால்வோல 2 ஃபில்ட்ரு. உள்ள மோட்டார் இருக்குது, மோட்டார் சைடில் ஃப்ரீஜன் இருக்குது, அது பக்கத்தில் ஒன்று இருக்கும். வெளியில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும். அது என்னென்னா வெளியில் புயல், காற்று, மலைகள் இந்த மாதிரி டைமில் வந்து அது அந்த காற்று உள்ளே இழுக்கும் இல்லையா? இழுக்கும் நம்ம ஏர் ஃபில்டர் எப்படி, அது மாதிரி அந்த ஏசி ஃபில்டர் இழுத்து வச்சுக்கிறோம். இதில் தப்பி தவறி உள்ளே போய் என்ன பண்ணோம்னா ஃபேன் ஓடுது இல்லை, அது ஃபேன் பக்கத்தில் ஒரு ஃபில்டரில் கொண்டு போய் அந்த ஃபேன் அடித்து ஃபில்டரை ஃபுல் பண்ணி வச்சுருக்கோம். வெளி உள்ள ஃபில்டரை வந்து நம்ம இதயத்தை வந்து மூச்சு விட்டு இழுக்கிறோமே, மூக்கு வாய் நல்லா இருந்தால் தான் காற்று உள்ளே போய்ட்டு வெளியே வரும். அது மாதிரி அந்த ஃபில்ட்ரு உள்ளே இருக்குது தெரியுமா? ஃபேன் பக்கத்தில் உள்ளது என்னன்னா, அந்த ஃபில்ட்ரு ஃபுல்லாகிடுச்சுன்னா ஃபேனுங்கிறவங்க இப்படி சுற்றும்.
கெப்பாசிட்டர் போனால் மேலே எப்படி சுற்றும் பார்த்துருக்கீங்களா? 5ல் போட்டாலும் 1ல் சுற்றுற மாதிரி இருக்குமே நம்ம வீட்டு ஃபேனு, அந்த மாதிரி சுற்றும். கெப்பாசிட்டரை மாற்றினோடனே அந்த கெப்பாசிட்டர் தான் இதுக்கு ஃபில்ட்ரு, உள்ள ஃபில்ட்ரு, புரியுதா? அந்த உள்ள ஃபில்டர் எடுத்து க்ளீன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். உள்ள ஃபில்டர் எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வண்டி கூலிங் தக்கன்னு இருக்கும், புரியுதா? சும்மா அதை சொன்னால் இதை சொன்னான்னு சொல்லிக்கிட்டு யாருமே கேட்காதீங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தெரியுது. இவரை கேட்ட மாதிரி தெரியல. இது எங்கேயோ பார்த்துட்டு தான் இவர் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் சரியாக புரியலை. ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வராத. தூசி படும், ஃபில்டரை க்ளீன் பண்ணோம், வீட்டில் இருக்குது, ஏசி இருக்குது, எவ்வளோ தூசி வெளியில் வந்து க்ளீன் பண்ணுறோம், ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணுறோம். வெயில் காலத்துலேயே பண்ணுறோம். வெயில் காலத்தில் பண்ண காரணம் என்னென்னா கூலிங் டைமில் அந்த ஏசி எல்லாம் அப்படி சும்மா அப்படியே நிற்கும். வண்டிக்கு இல்லை, வீட்டை சொல்கிறேன். அதில் காற்றடிச்சு எல்லாம் வரைஞ்சி வந்து உள்ளே நிற்கும், புரியுதா? ஓப்பனாக இருக்குல்ல, வெளிப்புறத்தில் கூட இந்த வலை மாதிரி இருக்கும், அதிலெல்லாம் வாளி தண்ணி எடுத்து விட்டால் டஸ்ட்டு இறங்கிரும், புரியுதா? அப்படி தானே தவிர வெயில் காலத்தில் தான் ஃபில்டரை க்ளீன் பண்ணணுங்கிற சட்டம்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஏசி டிபார்ட்மெண்ட்டு அப்படியே வாழ்வோல நமக்கு சொல்லலை. காரணம் என்னென்னா டஸ்ட்டு அதிகமாக இருக்கும், வெளியில் காற்று புயல்லாம் அடிக்கும், மழையெல்லாம் இருக்கும், மண் காற்று. பார்த்தீங்களா? வீடியோ பாருங்கள், தெரியும் எவ்வளோ மண் காற்று அடிச்சுது அன்றைக்கி. இந்த மண்ணெல்லாம் அந்த ஃபில்டரை இழுத்து வச்சுக்கிறோம், மூச்சு அப்படி இழுத்து விடுறது தானே. அப்போ உள்ளே இருக்கிற ஃபில்ட்ரு அந்த ஃபேனில் உள்ள தூசி உள்ளே தப்பி தவறி இதில் போகும்ல, அந்த தூசியை ஃபேனு சுற்றி விட்டு அந்த ஃபில்டரில் மாட்டிக்கிறோம். அந்த ஃபில்டர் என்ன செய்யும்? இதை க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணியாச்சுன்னா ஃபேனு அவ்வளோ ஸ்பீடு ஓடும், புரியுதா? நிறைய வீடியோலாம் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த இவ்வளோ கேட்டிருக்கிறாங்க. இதுக்காக தான் நான் அதை பதிலை அதில் கொடுக்க முடியாமல் இருந்தது. ஏன்னா மற்றது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்க விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைபு இல்லாமல் பார்க்குறீங்க, அவங்க சொந்த விஷயம். இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நேரடியாக உங்களுக்கு வீடியோ வரும் இல்லையா? அதனால தான் சொன்னேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.